ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணியாச்சு மக்களோட வரி பணத்தை எடுத்து. அந்த ஒப்பூருக்குலாம் வந்து கேட்ட வரைக்கும் அதுக்கு வாங்கின கடனும் செலுத்தப்பட்டு விட்டுச்சான். வாங்கின கடனையும் செலுத்தியாச்சு, ஆனால் அது அனைத்தும் அப்படியே கிடப்பில் போட்டு ஒரு ஓரமாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ வாங்கின கடந்த 5 ஆண்டுகள் இவங்க வாங்கின கடனை இவங்க இன்க்ரீஸ் பண்ண ரெவன்யூ இது எதுலேயும் இந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம அடிஷ்னலாக ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்களா? இல்லை. அடுத்து போங்க. ஸோ கடந்த இதில் ஹைடல் ப்ராஜெக்ட்ஸில் என்னென்ன இப்போ பம்ப்டு ஸ்டோரேஜில் நிறைய நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா பீக் ஹவர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறது. அதுவும் வந்து 2016-21 ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த குந்தா ப்ராஜெக்ட்ஸும் அதே மாதிரி தான். ஸோ இதெல்லாம் திட்டமிடப்பட்டு எவ்வளோ அடிஷ்னல் ரெவன்யூ இப்போ தேவைப்படுது இப்போ இந்த 2 ப்ராஜெக்ட்டுக்கும். ஸோ இதெல்லாம் விரைவாக இந்த ஆட்சி காலத்தில் முதல்வரும் உத்தரவிட்டிருக்கிறார். சீக்கிரமாக முடித்து நம்ம துவக்கம் பணிகளில் இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் விரைவாக ஆய்வு செய்து அடுத்தடுத்த கட்டத்தில் சீக்கிரமாக முடிக்கிற வேலையில் நம்ம இப்போ பண்ணியிருக்கிறோம். அடுத்தது போங்க. ஸோ இதில் ப்ரீவியஸில் இப்போ ஸோ இந்த 2லையும் பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளாக எந்த புது ப்ராஜெக்டும் ஆரம்பிக்கலை. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது ஹைட்ரல் தெர்மல் ஏதாவது ஆரம்பிச்சிருக்காங்களா, இனிஷியேட் பண்ணியிருக்காங்களா? எதுவும் புதிதாக ஆரம்பிக்கப்படவில்லை. எதுவும் புது அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணலை. எல்லாம் ஐடென்டிஃபைடோடு இருக்குது. பிஓ ரிலீஸ் பண்ணியிருக்கு. எந்த இதுவும் புதிதாக துவங்கப்படல. அடுத்தது போல. ஸோ நம்ம கடந்த 4 வாரத்தில் என்னென்ன, அதாவது எம்ப்ளாயி ரிலேட்டடில் எவ்வளோ பேர் ஹையர் பண்ணுறதுக்கான நம்ம வேலைகளை துவங்கியிருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம வந்து எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது எவ்வளோ சப்ஸ்டேஷன்ஸு புதிதாக துவங்க இருக்கிறோம். அதே நேரத்தில் எவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மர் வாங்க இருக்கிறோம், எவ்வளோ புதிதாக எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்க இருக்கு, அனைத்து திட்டமிடலும் செஞ்சு அதற்கான வேலைகள் துவங்கப்பட்டு விட்டுச்சு. அது இல்லாமல் நம்ம இங்கே ப்ராசஸ் ஓரியன்டாக எவ்வளோ சேஞ்சஸ் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம பார்க்குறோம். அதாவது நிறைய அவுட்டேஜஸ்ன்னு சொல்கிறாங்க. டெய்லி இவ்வளோ அவுட்டேஜஸ் போகுதுன்னு. ஸோ அந்த அவுட்டேஜஸ் மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கொள்ள வேணும், எவ்வளோ அவுட்டேஜஸ் ஒவ்வொரு நாள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதற்காக கடந்த 1 வாரமாக டெய்லி டேஷ்போர்டு எவ்வளோ அவுட்டேஜஸ், அதாவது எந்தெந்த இடத்துல பவர் ஃபெயிலியர் ஆகுது, எவ்வளோ அவுட்டேஜஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் எவ்வளோ நேரத்தில் அதை ரெக்கவர் பண்ணுறாங்க, எந்தெந்த இடத்துல அவுட்டேஜஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். இதுவரை நான் பார்த்தவரை 52லேருந்து 55 இடங்கள் அதிகமாக அவுட்டேஜஸ் தமிழ்நாடு முழுவதும். அது எவ்வளோ நேரத்தில் ரெக்கவர் பண்ணுறதும் சேர்த்து நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். அது ஒரு புது இனிஷியேட்டிவ். அதுக்கடுத்து க்ரீன் ரெனியூவபிள் எனர்ஜியில் இந்த சோலார் விண்டு மில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன்ஸ் இது முன்னாடி எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியும். பார்ட்டி ஃபண்டுனப்போ ரொம்ப கோவம் வந்தது நிறைய பேருக்கு. ஸோ இந்த ரெனியூவபிள் எனர்ஜியில் இது வரைக்கும் அப்ளிகேஷன் கொடுத்த எல்லாருக்கும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தெரியும் பார்ட்டி ஃபண்டுன்னு என்னென்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போவும் பார்ட்டி ஃபண்டு கொடுத்துட்டு ஏதாவது கிடைக்காம இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லலாம். அவர்களுக்கு தேவையான அந்த பார்ட்டி ஃபண்டை யார்கிட்ட கொடுத்தாங்களோ அதை வாங்கி நாங்கள் திரும்ப கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கிறோம். ஸோ அந்த பார்ட்டி ஃபண்டை கொடுத்துட்டு அதில் பெரிய சிக்கலில் இருந்த துறை வந்து அந்த க்ரீன் எனர்ஜியில் சோலாரில். ஸோ அதில் 1 மெகாவாட்டுக்கு இதுவரை ஒரு பெரிய அளவில் 20-25 லட்ச ரூபாய் வாங்கிட்டு தான் இது வரைக்கும் அப்ளிகேஷனே உள்ளே போயிருக்கு. அப்புறம் கமிஷனிங் அந்த இடம் உங்களுக்கு ஏறது வர்றது எல்லாமே சேர்த்து தான் அந்த க்ரீன் எனர்ஜியில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை டிரான்ஸ்பரண்ட்டாக ஆக்கும் முயற்சியாக நம்ம வந்து அதுக்கான ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம். முதல் கட்டமாக நம்ம என்ன போகிறோம்னா பேட்டரி ஸ்டோர்டு போகிறோம். இனி வர்ற காலங்களில் முதல் கட்டமாக விரைவில் முதலுடைய ஒப்புதல் பேரில் இது லான்ச் செய்யப்படும். முதல் கட்டமாக பேட்டரி ஸ்டோர் தான் போகிறோம். ஏன்னா லோட் ஃப்ளோ ஸ்டடி இல்லாமல் இவர்கள் சரியாக திட்டமிடாமல் எல்லா இடத்துலையும் நிறைய கொடுத்து வச்சுருக்காங்க, சோலாருக்கும் விண்டுக்கும். ஸோ அதனால் நிறைய இடத்துல ஹை வோல்டேஜ் நிறையா இருக்குது. அது எவ்வளோ வருது, எவ்வளோ லோடு இருக்குது, எவ்வளோ இல்லைன்னே தெரியலை, ரியல் டைம் டேட்டாவே இல்லை. ஸோ அதற்கான முழு அளவில் லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணும் பணிகள் கடந்த 3 வாரங்களாக நடந்துட்டு வருது. ஸோ அதை செய்யாமல் நம்ம வந்து புதிதாக அப்ளிகேஷன் துவங்க முடியாது. அதனால் பேட்டரி ஸ்டோர்டு மட்டும்தான் அடுத்த வர ஒரு சில நாட்களில் நம்ம அனைத்தும் முடிஞ்சு இப்போ அதுக்கான பாலிசி டிஃபைனிங் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இந்த டிஎன்இபியில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு துறை, ஒரு டெக்னிக்கலான துறை, எலக்ட்ரிக்கலில் இவ்வளோ பெரிய இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய துறையாக வளர்ந்துக்க வேண்டிய துறையில் இது வரைக்கும் R&D டீமே இல்லை. ஸோ அதனால் நம்ம புதிதாக R&D டீம் ஒன்று உருவாக்கப்பட்டு நம்ம ஐஐடியோட கொலாபரேஷன் பண்ணியிருக்கோம். விரைவில் அதுக்கான கொலாபரேஷனும் நம்ம சைன் ஆகிடும். ஸோ அவரெல்லாம் உள்ளடக்கி தான் நம்ம வந்து இப்போ பாலிசி டிஃபைனிங் பண்ண போகிறோம். ஏன்னா ரெனியூவபிள் எனர்ஜியில் எவ்வளோ பேட்டரி ஸ்டோர்டு வேணும், எவ்வளோ பண்ணணும், என்ன மாதிரியான பாலிசி கொண்டு வந்து எல்லாம் டிஃபைன் பண்ணி ஒரு 10 நாட்களுக்குள்ளே இதை நம்ம லான்ச் பண்ணிடுவோம். ஸோ இனிமேல் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக எங்கெங்கெல்லாம் நீங்கள் அவைலபிள் இருக்கோ நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கலாம், எந்த பார்ட்டி ஃபண்டும் கிடையாதுங்கிறத திரும்பவும் கோட் பண்ணிக்கிறோம். அடுத்தது க்ளவுட் ஆடிட்டிங்னு ஒரு சிஸ்டம் வந்து கடந்த 5 வருஷமாக பண்ணியிருக்காங்க. இது நம்ம ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம்னா இந்த கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங்கில் க்ளவுட் ஆடிட்டிங்னு ஒன்று வச்சுருக்காங்க. யாரெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து ஒரு வெளியில் ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு டீம் இருக்காங்க. அந்த டீம்கிட்ட போய் இவங்க போய் பில்ஸை சப்மிட் பண்ணிட்டா அவங்க சிக்னேச்சர் பண்ணால் தான் இங்கே பில்லே சேங்ஷன் ஆகுது. ஆனால் அவங்ககிட்ட வேலை பார்க்குற அந்த தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சரியான சம்பளம் போதா இல்லை, சரியாக இஎஸ்ஐ பிஎஃப் கட்டுறாங்களா இல்லை. ஸோ சம்பளமும் போகாமல் இஎஸ்ஐ பிஎஃப்பும் கட்டாமல் எவ்வளோ பேர் 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர் இருக்காங்களான்ற அக்கௌண்ட்டு யார்ட்டையுமே இல்லை. அதெல்லாம் அந்த க்ளவுட் ஆடிட்டிங்னு ஒரு டீமில் இருக்குது.
ஸோ இது என்னென்னா முற்றிலும் வந்து முறைகேடு செய்கிறதுக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட ஒரு பிளான் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் டிஎன்இபிலே இவ்வளோ பேர் இருக்கப்ப நம்மளே வெரிஃபை பண்ணி கொடுக்காம எதுக்கு கிளவுட் ஆடிட்டர்னு எக்ஸ்டர்னல் ஒரு ஆடிட்டர்? ஏன்னா நீங்கள் 100 பேர் வேலை பார்க்குறீங்கன்னா 100 பேருக்கு கையெழுத்து நீங்கள் போடணும்னா 100 பேருக்கும் ஒரு பில் அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த சிஸ்டம் இருந்துச்சு. இது இருக்கிற நம்ம வெண்டர் மேனேஜ்மெண்ட் மீட்டிங் வச்சுருந்தோம், கடைசியாக கலைவாணரங்கத்தில் வச்சுருந்தோம். அதில் பலர் இதை சுட்டி காட்டினார்கள். அடுத்த நாளே இது ரத்து செய்யப்பட்டது. ஸோ இப்போ இருந்து புதுசாக என்ன பண்ணியிருக்கோம்னா, யார் யாரெல்லாம் ஒப்பந்த தொழிலாளர் இருக்காங்களோ அவங்க அனைவரும் அவங்களுடைய எம்ப்ளாய்க்கு பே பண்ண பே ஸ்லிப்பு, இஎஸ்ஐ, பிஎஃப் அது முந்தைய மாதத்துக்கு இப்போ கடந்த மாதத்துக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு பில்லிங் ப்ராசஸ் ஆகுன்ற புது சிஸ்டத்தை நம்ம போன மாதத்துலேருந்து உருவாக்கியிருக்கிறோம். அது இந்த மாதத்துலேருந்து யார் யாரெல்லாம் எம்ப்ளாயி ஒப்பந்த தொழிலாளருக்கு அவங்களுடைய சம்பளத்தை அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிட்டு இஎஸ்ஐ, பிஎஃப் கட்டினால் மட்டும்தான் அவர்களுக்கு பில்லிங் இங்கே ப்ராசஸ் செய்யப்படும். நான் நிறைய பேர் என்னை வந்து சந்திச்சாங்க, 6 மாதம் சம்பளம் வராமல் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு முறையாக டிஎன்ஏபிலேருந்து அந்த வெண்டருக்கு போயிருக்கு. 6 மாதமாக சம்பளம் வாங்க. இதே பில்டிங்கில் என்கிட்ட வந்து 4-5 பேர் பார்த்தாங்க. ஸோ அதற்கப்புறம் தான் இதுக்கு உடனடியாக அவங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு யார் யாரெல்லாம் அந்த மாதிரி தொழிலாளர்களை ஏமாற்றிருக்காலும் அவங்க மேலே கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் ஒரு சில பேர் மேலே கொடுத்துருக்கோம். நடவடிக்கையும் எடுப்பதற்கான நோட்டீஸ் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கு. இதை யாரும் தவறும் பட்சத்தில் எம்ப்ளாய்க்கு அந்த ஸ்டாச்சுரரி கம்ப்ளைண்ட்ஸில் யார் யார் மிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் பணிகள் கண்டிப்பாக டிஎன்ஏபி துவங்கும். ஏன்னா எந்த இடத்துலையும் தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர் யாரும் பாதிக்க விட மாட்டோம். அதில் உறுதியாக இருக்கணும். அதுதான் இந்த ப்ராசஸை நீக்கிவிட்டு கடந்த மாதத்துலேருந்து எல்லாமே வந்து அப்ளிகேஷனில் கொண்டு வந்தாச்சு. அடுத்து இந்த கான்ட்ராக்ட் நம்ம தான் சொன்ன இந்த பில்லிங் வந்து இனிமேல் ப்ராசஸ் பண்ணுற கான்ட்ராக்ட் எம்ப்ளாய் பில்லிங் ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனி அவங்க பில் எல்லாம் சப்மிட் பண்ண பிறகு தான் எம்ப்ளாயி கொடுத்த சம்பளத்துடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இஎஸ்ஐ கொடுத்த பிறகு தான் நம்ம பண்ணுவோம். ஹெச்ஆர்எம்எஸ் போர்ட்டல் வந்து கவுன்சிலிங்க்கு இனிமேல் எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்ஸும் நடக்காது. முன்னெல்லாம் நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் திடீர்னு வேணால் உங்களுக்கு ஒரு பெரிய லெவல் ரெவன்யூ வேணால் ஒரு 500 பேர் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா வேக்கன்ட் கிரியேட் ஆகும். ஸோ அதன் மூலியமாக உங்களுக்கு வேண்டியவர்களை நிரப்பிக் கொள்ளலாம். ஸோ அந்த ப்ராசஸ் இனிமேல் கிடையாது. தெளிவாக போர்ட்டலில் எங்கெங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்கோ அது பப்ளிஷ் செய்யப்படும். வருடத்திற்கு 2 முறை கவுன்சிலிங் நடத்தப்படும். தேவையானவர்கள் அப்ளை பண்ணால் உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். நீங்கள் யாரையும் அணுக வேண்டாம், யார்ட்டையும் பணம் கொடுக்க வேண்டாம். முறையாக மெரிட்டோரியஸில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதுக்கான போர்ட்டலும் துவங்கப்பட்டிருக்கு. அடுத்தது க்ரீன் எனர்ஜிக்கு கடந்த வாரம் வந்து 5 ஜோனல் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உடுமல்பேட்டிலையும் திருநெல்வேலியும் 2 ஜோன் இருந்துச்சு. அந்த 2 ஜோன் மூலியமாக தான் அனைத்து விஷயங்களும் நடைமுறைப்படுத்து. அதாவது நீங்கள் அப்ளிகேஷனு அந்த ஒரு மெகாவாட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த ஜோனு, அங்கே அந்த ஜோனில் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லை நிறைய புரோக்கர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது ஒருத்தர், அதை ப்ராசஸ் பண்ணுற ஒருத்தர், கையெழுத்து போடுற மட்டும் தான் நம்ம டிஎன்இபி. ஸோ அது அனைத்தும் டிஸ்மேண்டில் பண்ணப்பட்டு நீங்கள் ஃபீல்டு விசிட் இதற்கு மட்டும் 5 ஜோனலாக பிரித்து உடனடியாக அவங்களுக்கு போய் ஃபீல்டு விசிட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறதுக்காக 5 ஜோனாக பிரித்து கடந்த வாரம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். எல்லா அப்ரூவலும் ஹெட் ஆஃபீஸுக்கு வந்துருச்சு. நிறைய இடத்துல லோட் ஃப்ளோ ஸ்டடியும் தெளிவாக போயிட்டுருக்கு. அது போக நிறைய இடத்துல கமிஷனிங் பெண்டிங் இருக்குது. எனக்கு நிறைய பேருக்கு பெண்டிங் இருக்குது. லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உடனடியாக கொடுக்கப்படுறது. கடந்த வாரம் 2-3 நாட்களாக யார் யாருக்கெல்லாம் அந்த சோலாரில் முடிச்சு கமிஷனிங் பெண்டிங் இருக்கோ அவங்களுக்கு உடனடியாக கொடுக்கப்பட்டு வருது. அடுத்ததாக எம்ப்ளாயி ரிலேட்டடாக எவ்வளோ தூரம் இந்த 25 ஆண்டுகளாக இங்கே வேலை பார்த்த ஊழியர்களை எப்படி இவ்வளவு நடத்த முடியுமோ பல முந்தைய அரசுகள் அவ்வளவு மோசமாக. ஏன்னா ஒரு ப்ரொமோஷன் என்னை வந்து பார்த்தவங்க சொன்னாங்க 20 ஆண்டுகளாக ஒரே கிரேடில் இருக்கேன்.